இன்றைய வேத வசனம், டுடே பைபிள் வர்ஸ், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். எரேமியா அதிகாரம் 1 வசனம் 8. இன் இங்கிலீஷ், ஃபார் ஐ am with you and will rescue you. ஜெர்மையா சாப்டர் 1 verse 8. இன்றைய பொன்மொழி, தேவனுடைய காரியத்தில் நாம் செய்கிற தவறை வட்டியும் முதலுமாய் அடையாமல் போவதில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய வேத தியானமாக எரேமியா அதிகாரம் 1 வசனங்கள் 7-8 நாம் பார்ப்போமானால், கர்த்தர் அந்நாளில் எரேமியாவை பார்த்து, நீ போய் நான் உனக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர்களோடு பேசுவாயாக என்றார். ஆனால் அதற்கு எரேமியா, தேவனே, நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், பேசக்கூட தெரியாது என்று தேவனிடத்தில் கூறும் பொழுது கர்த்தாதி கர்த்தர் சொல்லுகிறார், நீ சிறு பிள்ளை அல்ல என்று சொல்லி எரேமியாவின் நாவினை தொட்ட தேவன் அன்று அத்தனை ஜனக்கூட்டங்கள் முன்பாக கர்த்தருடைய வார்த்தைகளையும் கட்டளைகளையும் அவர்களோடு பேசுவதற்கு தேவாதி தேவன் அன்று எரேமியாவோடு கூட இருந்தார். எரேமியாவை காத்து வழி நடத்தி வந்தார். அது போலவே தாங்க இன்றைக்கும் நம் தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரோடும் பேசுகிறார், உங்களோடு இருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ பேர் ஜாப் இன்டர்வியூக்காக போறதுக்கு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. ஆனா அங்க இங்கிலீஷ்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நமக்கு ஆன்சர் பண்ண ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேச தெரியாது. என்ன செய்வது? செலக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு பயப்படணும்னு அவசியமே இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களோடு இருக்காங்க. அன்று எரேமியா நாவினை தொட்ட தேவன் இன்று உங்களோடு இருந்து, உங்கள் நாவில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்து உங்களை அந்த இடத்துல எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வைத்து உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பினை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு கணவனால கைவிடப்பட்டு தனிமையில குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எங்க செல்றதுன்னு கூட தெரியாம தவித்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார். கர்த்தாதி கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து இருக்கிறார். நீ பயம் இல்லாம அவருடைய வழியில நடக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்க கரத்தை பிடித்து வழி நடத்தி உங்களுக்கு ஆறுதலின் தேவனாக, தாயும் தகப்பனுமாக உங்களை தேற்றி வருகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நீங்க பயப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களோடனே இருக்கிறார். எத்தனையோ பேரு கொடிய வியாதினால மரண படுக்கையில கட்டில்ல படுத்திருக்கீங்க. ஆனா பாக்குறதுக்கு கூட யாரும் இல்லை. பசங்களும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, மனைவியும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, கணவனும் இல்லை, சொந்தக்காரங்களும் இல்லை. எத்தனையோ பேர் இருக்கீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு. இன்னைக்கு அப்படி இருக்கிறவங்கள பார்த்துதான் இயேசுப்பா சொல்றாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட இருக்காங்க. இன்றைக்கு அந்த வியாதியில இருந்து உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தினை தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். அவர் விடுதலையின் தேவன், வியாதியினை நீக்கி போடுகிற தேவன். இன்றைக்கு உங்களுக்கு அந்த வியாதியிலிருந்து பரிபூர்ண விடுதலை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். நாம் அனைவரும் அநேக நேரங்களில் என்ன செய்வதுன்னு தெரியாம எக்ஸாம்க்கு நல்லா படிச்சிருப்பீங்க. ஆனா எக்ஸாம் ஹாலுக்கு போனோனையும் மறந்து போயிடுது, எக்ஸாம் எழுத முடியல. பயப்படாதீங்க பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்க ஸ்கூல் போகும்பொழுதும் காலேஜ் போகும்பொழுதும் நீங்க எங்க சென்றாலும் உங்க கூடவே இருக்கார். உங்க கரத்தை பிடித்து வழி நடத்துகிறார். நீங்க அவரை விட்டுடாதீங்க. அவரோட நல்ல தினமும் வேத வாக்கியத்தினை வாசித்து அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நீங்க நடக்கும் பொழுது, இயேசுப்பா உங்க கரத்தை நான் பிடிச்சுன்னா சில நேரங்கள்ல தப்பு பண்ணி விட்டுடுவேன், தேவனே நீங்க என் கையை பிடிச்சுக்கோங்க, நீங்க என் கூட இருந்தா போதும், வாங்க இயேசுப்பான்னு நீங்க கூப்பிடும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களோடவே இருக்காருங்க. அதனால ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும், எத்தனையோ பேர் நம்ம இன்னைக்கு என்ன செய்யறது, இந்த குடிப்பழக்கத்திலேருந்து விடுதலை இல்லை, போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டீங்கன்னு கவலைப்படாதீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்து ஒரு வார்த்தை, இயேசுப்பா இதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்ற அடுத்த செகண்ட், ஏன்னா அவர் உங்க பக்கத்துல இருக்காரு, உங்க இருதயத்துல இருக்காரு, உங்க கூடவே இருக்காரு. அவர் உங்களை விட்டு ஒரு நாளும் போகாத தேவன், உங்களை காக்கிற தேவன், அன்பான தேவன். என் மகளே, என் மகனே, நான் இன்று உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு விடுதலையை தந்து சுகத்தினை கொடுத்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தினை கொடுத்து வெற்றியை தருகிற தேவன் இன்று அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கட்டளையிடுகிறார். கர்த்தரை நாம் விட்டுவிடாமல் தேவனுடைய பரிசுத்த நாமத்தில் இன்று நாம் ஜெபிப்போம். வாருங்கள்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி ஆவியானவரே, பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் அப்பா, இன்று நீர் உமது பிள்ளைகள் அனைவரோடும் யாரெல்லாம் என் தேவனை யாருமே இல்லை என்று நின்று கொண்டிருக்கிறார்களோ அனைவருக்கும் கர்த்தாவே, நீர் ஞானத்தின் தேவனாக, என் தேவன் சுகமளிக்கும் தேவனாக, விடுதலையின் தேவனாக, ஆறுதலின் தேவனாக அவர்களது கரங்களை பிடித்து உம்முடைய தழும்புள்ள கரங்களால் ராஜா அவர்களுக்கு உள்ள எல்லா கஷ்டங்களையும் அப்பா, கண்ணிகளையும் நீக்கி அப்பா நீர் சுகம் கொடுத்ததற்காக நன்றி ராஜா. அப்பா, உம்முடைய தழும்புள்ள கரம் அவர்களை தொட்டதற்காக நன்றி கர்த்தாவே. இயேசுவே, நீர் பிள்ளைகளை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளுக்கு இன்றைய நாள் வெற்றியின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக நீர் மாற்றி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உமக்கென்று பிள்ளைகள் சாட்சியாய் எழும்பி நிற்கத்தக்கதாக ராஜா நீர் செய்து உமது அற்புதங்களுக்கு நன்றி செலுத்தி பிள்ளைகளுடன் இருந்து அப்பா நீர் அவர்களை காத்து அவர்களை வழி நடத்தி பயமில்லாமல் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற வாக்கு தத்தத்தின்படி கர்த்தாவே நீர் அவர்களை வழி நடத்தினதற்கு நன்றி செலுத்தி என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்தி உமக்கே ஸ்துதிகன மகிமை யாவற்றையும் செலுத்தி நசரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.